ஹாய் ஹலோ வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட லேப்டாப் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த லேப்டாப் நான் வாங்கி 6 மாதம் ஆச்சு. 6 மாதத்தில் என்னெல்லாம் இந்த லேப்டாப்பில் நல்லது இருக்குது, எதெல்லாம் மோசமாக இருக்குங்கிற ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் இதில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி போன வீடியோ நான் பைக்கை பற்றி போட்டிருந்தேன். அதுக்கு வியூஸ் ரொம்பவே கம்மியாக தான் வந்திருக்கு. தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டாக கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லேப்டாப்போட பிராண்ட் என்னன்னா ஏசர் பிராண்டு. அது ஏசர் நைட்ரோ V15 தான் இதோட மாடல். இதுக்கு மொத்தம் 2 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. இன்டர்னல் இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு, டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு 2 இருக்குது. நீங்கள் லேப்டாப் வாங்கும்போதும் அதாவது 2 கிராஃபிக்ஸ் கார்டு, அதாவது டெடிக்கேட்டட் இன்டிகிரேட்டட், இந்த 2 தனித்தனியாக இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. இங்கே டெடிக்கேட்டட் மட்டும் வாங்கிட்டிங்கன்னா, அதாவது யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற சில டாஸ்க்கெல்லாம் கிராஃபிக்ஸ் தேவைப்படும். அதாவது யூடியூப்பு ப்ரௌசிங் மாதிரி விஷயங்களை அந்த டைமில் டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணி மட்டுமே சிஸ்டம் நான் இருக்கிறதுனால நிறைய சார்ஜ் போக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நான் அந்த லேப்டாப் ஆஃப்லைன் தான் வாங்குவேன். கிட்டத்தட்ட 63,000 ரூபாய்க்கு வாங்கினேன் ஷோரூமில். இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் 75,000 விற்றுட்ருக்காங்க. இந்த லேப்டாப்போட ஸ்பெக்ஸை நீங்களே பார்க்கலாம். 16 GB RAM, 512 GB SSD, RTX 3050 NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு, 6 GB VRAM, 57 வாட் உச்சா பேட்டரி இருக்குதுல்ல. நீங்கள் இதே மாதிரி லேப்டாப் கூட வாங்கலாம். ஆனால் இதோட நல்ல லேப்டாப்னா ஏசர் நைட்ரோ லைட்னு ஒயிட் கலரில் ஒரு லேப்டாப் இருக்கும். முன்னாடி இங்கே பார்க்குறீங்களா, இதுதான். இதில் பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஒன்றும் தவிர அது ஒரு ப்ராப்ளம் தான் எனக்கு இன்ன வரை உறுத்திட்டே இருக்குது. இது பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு சூப்பர் லேப்டாப். ஏன்னா NVIDIA டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இவ்வளோ ஸ்பெக்கோடு வந்துருக்கு. குறை சொல்கிற ஒன்றும் இல்லை. நான் ஒரே ஒரு குறை என்னன்னா, இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஹேர் இதுதான் பிரச்சனை. இதில் என்ன பிரச்சனை என்ன கேட்குறீங்களா? இது பின்னாடி வர வேண்டிய ஒரு ஹேர் ஆனால் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இருந்த காத்துனேன். அதாவது நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது பின்னாடி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே மறைச்சிக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இது பின்னாடி இருக்குப்பா. எல்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அப்புறம் பாருங்கள், ஏதோ அங்கே காப்பரில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஆர்வெண்ட் என்ன பண்ணுறதுன்னா, அது திறக்கும் போது இதுக்குன்னு தனியாக பேஸ் தனியாக இல்லை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திறக்கும் போது அது க்ளோஸ் ஆகிற மாதிரியும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏர் ஃப்ளோ அடிக்கும். அதாவது நீங்கள் ஹை அண்ட் ஒர்க்கு கேமிங் எடிட்டிங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த லேப்டாப்போட ஃப்ரண்ட் வெண்ட் அந்த ஸ்க்ரீன்லேயே அடிக்கும். இதனால் என்ன பண்ணால் ஸ்க்ரீன் ஒரு சைடு ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி நான் எனக்கு ஃபீல் பண்ணுறான்னு அது ஹீட்டாக தான் ஆகுது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதுவே லேப்டாப் ஸ்க்ரீன் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த லேப்டாப்புக்கு ஏற்கனவே 1 இயர் தான் வாரண்ட்டி தந்திருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி எடுத்திருக்கேன். 2,000 ருபீஸ். மொத்தமாக இந்த லேப்டாப்போட ரேட் 65,000 ரூபா. ஃப்யூச்சரில் ஸ்க்ரீன் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இந்த லேப்டாப்புக்கு வாரண்ட்டி எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி எடுத்தேன். நீங்களும் அதே மாதிரி வேணால் எடுத்துங்க. ஃப்யூச்சரில் ஸ்க்ரீன் போக வாய்ப்பு இருக்குது. போகாமல் இருந்தால் ஒன்றும் பரவாயில்ல.